வெல்கம் பேக் டு ஓடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு ஒரு நாட்டிலையும் சரி வீட்டிலையும் சரி பணத்தோட தேவையானது மிக மிக அதிகமாக இருந்து கொண்டே வருகின்றது. அவ்வாறு பணமானது ஒருத்தனின் சுய சரித்திரத்தையும் சுய முகத்தையும் அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. ஒரு குடும்பத்தில் மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க. திடீர்னு பண தேவை, பண கஷ்டம், அந்த குடும்பமே பிரிஞ்சு போயிடும். 2 நண்பர்கள் நல்ல 20 வருஷம் 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஏதோ ஒரு பண கஷ்டத்தின் மூலமாக 2 பேரும் பிரியக்கூடிய நிலையானது ஏற்படுகின்றது. உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் ஊரில் உள்ள அனைவருமே இந்த பணத்தோட பிணைப்பில் பிணைக்கப்பட்டு ஏதோ ஒரு தேவைக்காண்டி டெய்லியும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த பணமானது எது வேணாலும் செய்யும். பணம் பத்தும் செய்யும் என்ற காட்டிலும் எது வேணாலும் இந்த பணமானது செய்யும். அப்படிப்பட்ட பணம் எவ்வாறு உருவானது, அதோட தேவை எவ்வாறு உருவானது, பண வீக்கம் எவ்வாறு உருவானது, இந்த பணத்தின் பணிகள் என்னென்னவா இருந்துச்சு, அதெல்லாம் பற்றி ஒரு சின்ன ஒரு கட்டுரை தொகுப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பணம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன தோணும்? இன்றைய நவீன காலகட்டத்தில் பணம் இல்லாமல் ஒன்றை கூட உங்களால் வாங்கவே முடியாது. எங்கே போனாலும் பணம், பிறந்தாலும் பணம், படித்தாலும் பணம், மெடிக்கல் ஷாப்புக்கு போனாலும் பணம், இறந்தாலும் பணம். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் மனிதன் பணத்தை தேவையை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அசை போட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றான். இது எதனால் ஏன் வந்தது என்று யாருனாலும் சொல்ல முடியவில்லை. முன்னொரு காலத்தினா என்னோட தாத்தா, அவரோட தாத்தா, அவரோட தாத்தா, அவரோட தாத்தா, ஒரு 6 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பணமானது கண்டிப்பாக இல்லவே இல்லை. காந்தாரா படத்தில் இந்த பண்டமாற்று முறையை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த காட்டிலிருந்து கொண்டு பொருட்களை அந்த சந்தையில் விற்பாங்க. அதுக்கு வேறொரு பொருளை வாங்கிட்டு போவாங்க. இதான் பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க. இந்த பண்ட மாற்று முறையில் பார்த்தீங்கன்னா மனிதனோட தேவையானது மிக எளிமையாக இருந்தது. அதனால் இந்த பண்ட மாற்று முறை 6-7 தலைமுறைகளுக்கு முன்னாடி மிக சிறப்பாக செயல்பட்டதாக வரலாறு சொல்லப்பட்டது. பட் இருந்தாலும் ஏன் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த பண்ட மாற்று முறையானது சரியாக ஒத்து வரவில்லை என்று நீங்கள் யாராவது கவனித்தது உண்டா? இந்த பண்ட மாற்று முறை என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னிடம் அதிக மாடுகள், பசு மாடுகள் இருக்கின்றது. எனக்கு குதிரைகள் தேவை. நான் குதிரை வாங்க போகிறேன். ஆனால் குதிரை வச்சுருக்க மாட்டை வாங்கும் தருவாயில் இந்த பண்ட மாற்று முறை இரண்டும் மிக சிறப்பாக அமையும். ஆனால் குதிரை வைத்தவனுக்கு கழுதை தேவைப்பட்டுச்சுன்னா மாடு வச்சவனுக்குலாம் நஷ்டம், குதிரை வச்சவனுக்கு நஷ்டம். அது மாதிரி இந்த பண்ட மாற்று முறை 2 பக்கங்களிலும் உள்ள தேவைகளின் அடிப்படையில் இந்த பண்ட மாற்று முறையானது நடைமுறைக்கு ஒத்து வரவில்லை. இதனால் இந்த பண்ட மாற்று முறையின் மூலமாக தான் எது தேவைப்பட்டது? பணமானது தேவைப்பட்டது. இந்த பணத்தின் மதிப்பானது எவ்வாறு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பண்டமாற்று முறையில் உள்ள சிக்கல்களையும் பண்டமாற்று முறையில் உள்ள குறைகளையும் தீர்க்கும் கருவியாக இந்த பணமானது செயல்பட்டு வந்தது. இந்த பண பரிமாற்றம் பண்டனா பொருட்களின் அளவுகோலையும் விலையின் தன்மையையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முழு காரணியாக இந்த பணமானது செயல்பட்டு வந்தது என்றால் மிகை ஆகாது. இந்த பணத்தின் தேவைகள் எவ்வாறு இருந்தது, பணமானது எவ்வாறு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நாணயங்களாக, நோட்டுகளாக, காசோலைகளாக, கிரெடிட் கார்டுகளாக பணம் கூடிய அனைத்து வரவுகளும் இந்த பணத்தின் தேவையாக இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பணத்தின் முக்கியத்துவம், இந்த பணத்தை பற்றி எப்படி வந்ததுன்னு பேசியாச்சு. பண்ட மாற்று முறையிலேருந்து எப்படி பணமானது உருவாச்சுன்னு பணத்தினோட தேவையும் பணத்தினோட மகிமையும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சிருக்கும். இந்த பணத்தின் முக்கியத்துவம், இந்த பணத்தோட முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இந்த பணமானது எவ்வாறு உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியிலையும்
ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருந்தன. அதாவது எந்திரவியல் பரிணாமத்தில் வந்து சக்கரத்தை கண்டுபிடித்தார்கள், அறிவியல் பரிணாமத்தில் வந்து தீயை கண்டுபிடித்தார்கள், அரசியல் பரிணாமத்தில் வந்து ஓட்டுக்களை கண்டுபிடித்தார்கள். அதே போல பொருளியல் பரிணாமத்தில் வந்து மனித சமுதாயம் வாழ்க்கையை கண்டுபிடித்தார்கள், வாழ்க்கைக்கு உகந்ததாக பணத்தை கண்டுபிடித்தார்கள். ஆக மொத்தம் பணத்தின் கண்டுபிடித்த பரிணாமமே உலகின் தலைசிறந்த பரிணாமமாக இன்று வரைக்கும் போற்றப்படுகிறது. நாமெல்லாம் அதனை வழி நடைமுறை செய்யப்பட்டு வருகின்றோம். பொதுவாக முதலாளித்துவ சமுதாயத்துக்கும் முதலாளித்துவ சமுதாயத்துக்கும் சமதர்ம சமுதாயத்துக்கும் இரண்டுக்குமே இந்த பணத்தின் தேவையானது மிக மிக அதிகமாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதலாளித்துவ சமுதாயமானது இந்த பணத்தின் அடிப்படையில் தான் வர்க்கங்களை வந்து வகைப்படுத்தினார்கள். அதன் மூலம் அவர்கள் தயாரித்த பொருட்களை பணத்தின் மூலமாக தான் சந்தையில் விநியோகப்படுத்தினார்கள். அதன் மூலமாக தான் இந்த சந்தையில் உள்ள பொருட்களின் விலையின் தன்மைக்கேற்ப பொருட்களை விற்பனை செய்தார்கள். இது பல அடுக்காக சொல்லப்பட்டு வந்தாலும் ஆக மொத்தம் முதலாளித்துவ சமூகத்தை உயர்த்துவதற்காண்டிதான் இந்த பணமானது கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா? நம்ப முடியவில்லை. ஆனால் அதான் உண்மை. முதலாளித்துவத்தை உயர்த்துவதற்காண்டி தான் இந்த பண பரிவர்த்தனையானது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பண பரிவர்த்தனை இன்றைய காலகட்டத்தில் டிஜிட்டல் இந்தியாவாக, டிஜிட்டல் வணிகமாக மாறி இன்னைக்கு கையில் பணம் இருக்கோ இல்லையோ, அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் போதும், இங்கேருந்து எங்கே வேணாலும் டிஜிட்டல் மயத்தின் மூலமாக எதை வேண்டுமானாலும் வாங்கக்கூடிய நிகழ்வானது இன்றைய தலைமுறைக்கு கொண்டு வந்தது யாரு? இந்த பணத்தை கண்டுபிடித்த முதலாளிகள். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பணம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு ஒரு வீக்கம் இருக்கும் பார்த்தீங்களா? பணவீக்கம். பணவீக்கம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பணம் இருக்கும், ஆனால் வாங்கக்கூடிய பொருட்களோடது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடிய நிலையானது ஏற்படும். அந்த இக்கட்டான சூழ்நிலைக்குத்தான் தேவை இழுப்பு பணவீக்கம் என்று சொல்லப்படுகின்றது. தழுவும் பணவீக்கம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2ஆம் உலகப் போரில் வந்து 1945க்கு அப்புறம் வந்து உலகமே வந்து தொழிலையும் மூலதனத்தையும் முன்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருந்தார்கள். அதன் மூலமாக பொருட்களின் விலையும் தொழிலாளியின் கூலியுமானது நானா நீயா நானா நீயா என்று உந்திக்கொண்டே ஒன்றை ஒன்று உயர்த்து கொண்டே போனது. அதான் தாவும் பணவீக்கம் என்று சொல்கிறாங்க. ஓடும் பணவீக்கம் என்றால் என்ன தெரியுமா? அதாவது ஓடும் பணவீக்கம் என்றால் 1ஆம் உலகப் போரில் ஜெர்மனியும் 2ஆம் உலகப் போரில் சைனா, ஹங்கேரியாவும் போன்ற நாடுகள் வந்து தன்னுடைய அத்தியாவசிய தேவையான அரிசி, பருப்பு, மளிகை சாமான் வாங்கக்கூடிய பொருட்களின் விலையானது உயர்ந்து கொண்டே சென்றது. யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதான் ஓடும் பணவீக்கம் என்று சொல்லப்படுகின்றது. இதே போல் நிறையா பணவீக்கம் இருக்குது. உற்பத்தி இழப்பு பணவீக்கம், வேலை இல்லாமை பணவீக்கம், சொத்து இழப்பு பணவீக்கம் என்று பலவித பணவீக்கங்கள் வந்து நாட்டில் வந்து இருந்து கொண்டு தான் வருகின்றது. அத்தனை பணவீக்கத்தையும் கட்டுப்படுத்த இந்த அரசாங்கம் இந்த மக்கள்களுக்கு என்ன செய்ய போகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, 5 விதமான வழிகளின் மூலமாக இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். 1, முறையான வரி விதிப்பு. 2வது, மூலதன திட்டங்களை புறக்கணிப்பது. 4வது, இறக்குமதிகளை, அதாவது வெளிநாட்டிலிருந்து இறக்குறோம், இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவது. 5வது, அதிக பண்டங்கள் உள்ள நபர்களிடமிருந்து இல்லாத நபர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது. 5வது, விலை கட்டுப்பாடு. இதன் மூலமாகத்தான் இந்த பணவீக்கத்தை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று ஆராய்ச்சி வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பணத்தோட தேவை எவ்வாறு வந்தது, பணம் எவ்வாறு உருவானது, இந்த பணம் வந்து என்னெல்லாம் பண்ணுது, இந்த பணம் இல்லாமல் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரினமும் நிம்மதியாக வாழ முடியாது என்பதற்கு இந்த பணம் ஒரு முழு சான்று. ஆனால் பணத்தை வந்து நம்பி ஓட வேண்டாம். உங்கள் உழைப்பையும் உங்கள் மூலதனத்தையும் நம்பி ஓடினால் பணமானது உங்கள் கையில் இருக்கும். பணத்தை நம்பி ஓடினால்
உங்களை சுற்றி உள்ள சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார், உறவினர், தெரிந்தவன், தெரியாதவன் அனைவரும் காணாமல் போய்விடுவான் என்பதற்கு முழு சான்றாக இந்த வடுகை 360 சேனல் இந்த வீடியோவை சமர்ப்பணம் செய்கின்றது. பணம் என்பது ஒன்லி ஃபார் நீட், நாட் ஃபார் லைஃப். பை, see you.